அனைவருக்கும் வணக்கம். உலகத்தின் இறுதி நாள், அதாவது கலியுகம் என்பது எப்படி இருக்கும், கலியுகத்தின் இறுதி நாட்கள் எப்படி இருக்கும் என்று ஸ்ரீமத் பாகவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்கும்? பொதுவாகவே மனிதர்கள் பணத்தை விரும்புவார்கள். பணம் மட்டுமே பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு காரணமாக கருவியாக கொள்ளப்படும். பணம் இல்லாதவர்களை யாருமே மதிக்க மாட்டார்கள். பொருள் இல்லாக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாக்கு உலகம் இல்லைன்னு வள்ளுவர் சொன்னது வேற. ஆனால் இங்கே பொருள் மட்டுமே முக்கியமான காரணமாக கொள்ளப்படும். நேர்மை துளியும் மதிக்கப்பட மாட்டாது. மன்னன் திருடனாக இருப்பான். கூட்டமாக சேர்ந்து மன்னருடைய பிரதிநிதிகள் கூட்டமாக சேர்ந்து மக்களுடைய பணத்தையும் நிலத்தையும் கொள்ளையடிப்பார்கள். திருமணமானவர்கள் ஆண்களாக இருந்தால் பெண் வீட்டாரை மட்டுமே மதிப்பார்கள். தான் பிறந்த வீட்டை, அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளை மதிக்க மாட்டார்கள். பெண்ணாக இருந்தால் தன்னுடைய வீட்டை மட்டுமே மதிப்பார்கள். கணவன் வீட்டினரை மதிக்க மாட்டார்கள். இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லார் இல்லத்திலும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பொதுவாக பணக்காரன் சொல்கின்ற வார்த்தை மட்டுமே எடுபடும். ஏழை சொல்கின்ற வார்த்தை எடுபடாது. சாதாரணமான மனிதனுக்கு அநியாயங்கள் தொடர்ந்து இழைக்கப்படும். குறுமையாக, அதாவது குறு நிலம் வைத்திருப்பவர்கள், சிறிய நிலம் வைத்திருப்பவர்கள் நிலம் பெரிய நிலம் வைத்திருப்பவர்களால் ஆக்கிரமிக்கப்படும். இப்படி எது எது நடக்காது என்றெல்லாம் நாம் கருதி கொண்டிருக்கிறோமோ அது முழுவதும் கலியுகத்தில் நடக்கும் என்று ஸ்ரீமத் பாகவத்திலே இருக்கிறது. ஆனால் ஒரு சில நல்லவர்கள் இருக்கிறார்கள். தவறாக தொலைத்துவிட்ட பணத்தை கூட தேடி எடுத்து கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை போன்றவர்களும் அவர்களுடைய அழிவும் முடிந்த பின்பு கலியுகம் இப்படித்தான் இருக்கும் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதை பிறிதொரு நாளில் விவரமாக பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.